எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்ன அருமையான வசனம் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் பெற வேண்டிய முக்கியமான அனுபவம் இது. ஒருவராவது இந்த அனுபவத்தை பெறாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவர் இந்த அனுபவத்தை பெற்றார். தேவன் அவரை பரிசுத்தாவியை நிரப்பினார், வல்லமையினால் நிரப்பினார், வரங்களினால் நிரப்பினார். அநேகருக்கு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியான கிருபையை தேவன் அவர் கொடுத்தார். அதே போல தான் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி நிறைந்த வாழ்க்கையை வாழும் பொழுது பாருங்கள், தெய்வீகமாக மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவரோடு நிறைந்த அனல் கொண்ட வாழ்க்கையாக இருக்கிறது. அழகான கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் பேதுரு பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் கூடவே ஆண்டவரோடு இருக்கிறான். முதல் அவனை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சாதாரண மீன் பிடிக்கிறவனை கூப்பிட்டு அவரோடு சேர்த்து கொள்கிறாரு. அவன் கூடவே இருந்து அநேக காரியங்களை கண்ட பொழுதிலும் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 56லேருந்து 61 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடைசியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்க போகும் முன்னால் அவரை கைது செய்த பொழுது அவரை அறியே என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அவ்வளவு பலவீனம், மனுஷ பயம். ஆகவே அப்படியாக அவன் மறுதலித்தான். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து தன் உயிரை கொடுத்து அதற்கு பிறகு உயிரோடு எழுந்த பிறகு அவர் அபிஷேகத்தினால் நிரம்பி அப்படி வல்லமையினால் அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வழங்கினார். விசேஷமாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் நிறைய வசனங்களில் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நீங்கள் பெறணும், இப்பொழுது நிரம்புவீர்கள், கேளுங்க, தேடுங்க, காத்திருங்க என்று சொல்லுகிறார். அப்படியே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். சீஷர்கள் எல்லாம் அவரோடு இருந்தவர்கள், அவங்க அம்மா, சகோதரர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பினாரோ அதே போல் அவங்க எல்லாம் நிரம்பின பொழுது பேதுருவுக்கு எந்த இடத்துலேருந்து வல்லமை கிடச்சது, அவ்வளோ வல்லமை, அப்படி மறுதலித்து ஜனங்களுக்கு பயந்து, ஐயோ நமக்கு என்ன வந்துருமோ என்றெல்லாம் பயந்து இருந்தவன் கர்த்தருக்கென்று துணிந்து பேசுகிறான். எவ்வளவு பாடுகளை படுகிறான், எவ்வளவு காரியங்களை செய்கிறான். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், முழுவதுமான மனமாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் தேடி வந்து கொடுத்தார், ஒவ்வொருவருக்காக கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் குடும்பம் வர்த்திக்க பண்ணியிருக்கிறார். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே வர்த்தக்க பண்ணியிருக்கிறார். அதற்கு காரணம் பரிசுத்தாவின் நிறைவு. இன்றைக்கு நீங்களும் தனியாக இல்லை, குடும்பமாக எல்லாம் காத்திருங்க, ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே எங்களை நிரப்பு என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகளை எண்ணி 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 ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும், உங்களை அப்படியே நிரப்புவார். இதுதான் அபிஷேகம் பெறுகிறதுக்கான வழி. நாங்கள் அப்படி தான் பெற்றுக்கொண்டோம். ஏஞ்சல் இறந்த பிறகு இந்த அபிஷேகம் தான் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்தினது. ஆகவே பிரியமானவர்களே, இதுவரை அபிஷேகம் பெறாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு என்னோடு சேர்ந்து முழங்கால் படியிடுவீர்களா? நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? வாருங்கள், ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை தகப்பனே, யார் யாரெல்லாம் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ உம்முடைய கரங்களை அவர்கள் மீது வையும் அப்பா. உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி. ஒருவராவது கெட்டுப்போவது உமக்கு பிரியம் அல்ல, உமக்கு சித்தம் அல்ல. விசேஷமாக என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய சத்தியத்தை, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் 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 நிரம்பி வழிய பாத்திரங்களாக உமக்கென்று வைராக்கியமாய் வல்லமுள்ளவர்களை எழும்பட்டோம்ப்பா. ஆண்டவரை உபயோகியோம்ப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.